ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இன்றைக்கி நம்ம 26 நவம்பருக்கான கரண்ட் அஃபேர் பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஷின்: மாற்றுத்திறனாளிகளுக்கான விருதுகள் சேவை மையத்தை முதல்வர் ஸ்டாலின் எங்கு தொடங்கி வைத்தார்? ஆன்சர்: சோழிங்கநல்லூர், சென்னை. இரண்டாவது கேள்வி: தற்போது ஆசிரியர் செயலி என்ற செயலியை அறிமுகம் செய்த அமைப்பு எது? ஆன்சர்: பாரதி ஏர்டெல் நிறுவனம். மூன்றாவது கேள்வி: பிரேசிலுக்கான இந்திய தூதராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர்: தினேஷ் பாட்டியா. நான்காவது கேள்வி: மாலத்தீவிற்கான இந்திய தூதராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர்: பாலசுப்ரமணியன். ஐந்தாவது கேள்வி: ஐபிஎல்லில் அதிக விலைக்கு ஏலம் போன வீரர் யார்? ஆன்சர்: ரிஷப் பந்த். ஆறாவது கேள்வி: சமீபத்தில் குப்பை வரியை ரத்து செய்த மாநிலம் எது? ஆன்சர்: ஆந்திர பிரதேசம். ஏழாவது கேள்வி: டேவிஸ் கோப்பை எந்த போட்டியுடன் தொடர்புடையது? ஆன்சர்: டென்னிஸ் போட்டி. எட்டாவது கேள்வி: இந்திய பால் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர்: நவம்பர் 26ஆம் நாள், வெண்மை புரட்சியின் தந்தை வர்கீஸ் சூரியனின் பிறந்த நாள். ஒன்பதாவது கேள்வி: எத்தனையாவது இந்திய அரசியலமைப்பு தினம் நவம்பர் 26, 2024 அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர்: 75வது. கடைசி கேள்வி: அடல் புதுமை இயக்கம் 2.0 எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர்: 2022ஆம் ஆண்டு. இது நிதி ஆயோக்குடன் தொடர்புடையது. இதனை 2028ஆம் ஆண்டு வரை நீட்டிப்பு செய்துள்ளது மத்திய அரசு. தேங்க்யூ.